லைஃப் ஆஸ் அ ஃபிசியோ. இன்றைக்கி காலையில் நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைனால நான் நினச்சா மாதிரி எதுவுமே பண்ண முடியல. வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வீட்லேயே இருக்கிற ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் என் கால்லேயே வந்துருச்சு. அதனால் கால் பார்த்திங்கன்னா செம்மையாக வலிச்சுது. சுத்தமாக நவுத்தவே முடியல. நானே ஐஸ் பேக்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்ததுனால ஈவினிங் கொஞ்சம் வெளில வர முடிஞ்சுது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிளினிக் போகிற வழியில் அம்மா கொஞ்சம் வேலை சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு தேவையான ஒரு சில திங்ஸ்லாம் அந்த கடையிலே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு எதை சூஸ் பண்ணலான்றதுல எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனு. எனக்கு மோஸ்ட்லி பிளாக் கலர் பிடிக்கும். பட் ஆனால் பிளாக் கலராக ப்ளூ கலராக எது கொஞ்சம் ஃபார்மலாக இருக்குன்றதை தெரியாமல் கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு கர்ச்சீஃபும் வாங்கிட்டு பில்லிங் போட்டுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் கிளினிக் கிளினிக்கில் இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சா கால் செம்ம வலி. ஸோ தட் கூட இருந்தவங்களுடைய ஹெல்ப்போடைய அல்ட்ராசவுண்டும் ஐசிங்கும் வச்சுட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஜிம்மில் கொஞ்சம் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். கால் வலியோட ஏன்டா ஜிம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீக்கெண்ட்ஸ் நான் ஒரு 7 கிலோமீட்டர் ரன் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இப்போயே செக் பண்ணலாம், ஓட முடியுதா ஓட முடியலையான்றதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஜிம்முக்கு வந்தேன். இன்றைக்கி எனக்கு அப்பர் டே. ஸோ தட் அப்பர் டேக்கான எல்லா வார்ம் அப் செட்லாம் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா எக்ஸசைஸும்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. இப்போதைக்கு கூட்டம் குறைவாக இருக்கிற இடத்துல போய்ட்டு ஃபோனை ஓரமாக வச்சு யாருக்கும் தெரியாத மாதிரி தான் வீடியோ எடுத்திருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் ட்ரைபாட்லாம் வச்சு வீடியோ எடுப்பேன்றதை நம்புகிறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கார்டியோக்கு 1 கிலோமீட்டர் டேரெக்டாகவே ரன்னிங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் சுத்தமாக முடியல. அதனால் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் ஓடும் போதே எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆனதுனால நான் இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு தேவையான எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நைட்டு டின்னர் பனானாவும் தோசையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங்க்கு தேவையான ஓட் மீலை ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.